இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அவன் எனக்கு பிச்சை போடுறானா? அவன் சம்பந்தப்பட்ட பொருள் ஒண்ணு கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. அதான் அன்னைக்கு எல்லாத்தையுமே நான் எரிச்சேன். இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா அதை வாங்கிக்கிறதுக்கு நான் என்ன கேவலமா போயிட்டேனா? சாமுண்டீஸ்வரிடி, தானா தோன்றின சுயம்பு. எங்கேயோ எப்பவும் எதுக்கும் கை நீட்டி எனக்கு பழக்கம் இல்ல, கொடுத்ததான் பழக்கம். மா என்ன பண்றீங்க? டாக்குமெண்ட் எதுக்கு கிழிக்கிறீங்க? அவன் கிட்ட போய் சொல்லு, அவன் பிச்சை போட்டு வாழற நிலைமையில நான் ஒண்ணும் இல்லைன்னு. ஈஸ்வரி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படியா டாக்குமெண்ட் கிழிச்சு போடுவாங்க? அவன் தான் என்ன வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பஞ்சாயத்திலேயே உறவை முறிச்சிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு செங்கல் சூளைக்கு வரணும்? ஏலத்துல அதை அவ ஏங்க எடுக்கணும்? நம்ம என்ன சோத்துக்கு வழி இல்லாம அந்த கம்பெனியை விக்கிறோமா? அவனாலதான் இந்த கம்பெனியை ஏலத்துக்கு விடுற முடிவே எடுத்தேன். அம்மா, அவர் ஒரு நல்ல மனசோட செஞ்ச காரியத்தை நீங்க தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க. அவரை எப்பமா புரிஞ்சுக்க போறீங்க? ஏய், அவனை இவ்வளவு நாள் நான் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவன் கிட்ட நான் ஏமாற மாட்டேன். நீங்க திருந்தவே மாட்டீங்கம்மா. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். அக்கா, ரேவதி சொன்னத என்னால இன்னும் தாங்கிக்க முடியல. நான் தூக்கி வளர்த்த பொண்ணு இன்னைக்கு என்னையவே ரொம்ப கேவலமா பேசிட்டு போறா. தாங்க முடியலக்கா, மனசு ஒரு மாதிரி ரணமா இருக்க. இத பாரு, அவ பேசினது தப்புதான். ஏதோ சின்ன பொண்ணு கோவத்துல அப்படி பேசிட்டா. நான் தான் அவளை அப்பவே கண்டிச்சிட்டேன்ல. இனிமே இப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காம இரு, எல்லாம் சரியாயிடும். ஏ ரேவதி, என்னைய அசிங்கப்படுத்தி பேசின உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இனிமே நீ என்னால நிறைய டார்ச்சர் அனுபவிக்க போற பாரு.